தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு அருமையான ஃபேமிலி ஸ்டோரி, ஒரு நட்சத்திரத்தின் தோல்வி. கேட்கலாமா? அவள் ஜோக் அடித்தபோது எல்லோரும் சிரித்தார்கள். அவன் மட்டும் சிரிக்கவில்லை. ஷெட்டில் அவள் நடுநாயகமாக அரசி போல் வீற்றிருந்ததையே அவன் பொருட்படுத்தியதாகவோ லட்சியம் செய்ததாகவோ கூட தெரியவில்லை. அங்கிருந்த மற்ற எல்லோரும், புரொடியூசர், டைரக்டர் உட்பட, அவள் கவனிக்க வேண்டுமென்று நினைத்தபோது கவனித்து, சிரிக்க வேண்டுமென்று நினைத்தபோது சிரித்து, பதற வேண்டுமென்று நினைத்தபோது உருகி நடந்து கொண்டார்கள். மூட் அவுட் ஆகி அவள் ஒத்துழைக்க மறுத்தால் கிட்டத்தட்ட 3/4 கோடி ரூபாய் முடங்கியுள்ள படம் மேலும் ரிலீஸுக்கு தாமதமாகிவிடும். அவளைப் போல ஒரு சூப்பர் ஸ்டாரை புகழ்ந்து தன்னை கட்டி காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். அவள் மனம் வைத்தால் தன்னுடைய ஜோக்குக்கு சிரிக்காத, தன்னை பொருட்படுத்தாத அந்த இளைஞனை வேலையை விட்டே துரத்திவிட முடியும். அவன் ரொம்பவும் திமிர் பிடித்தவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பெண்ணிடம், அதுவும் பல பேருடைய கனவுகளில் நிறைந்திருக்கும் ஓர் அழகிய சூப்பர் ஸ்டாரிடம் இப்படி அவன் அலட்சியமாக நடந்து கொள்ள முடியாது, நடந்து கொள்ளக்கூடாது. தன்னை பற்றி அதிகம் பொருட்படுத்தாத அந்த இளைஞனை பற்றி நடிகை விஜயநளினி அதிகம் பொருட்படுத்தி சிந்தித்தாள். மனதை அலட்டிக் கொண்டாள். அவனை பற்றி யாரிடமாவது விசாரிக்க வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. வாட்டர் ப்ரூஃப் கடிகாரத்துல தண்ணி நுழையாத மாதிரி சில பேரோட மனசுல ஹியூமரே நுழையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஹியூமர் ப்ரூஃப்னு அடைமொழி கொடுத்துட வேண்டியதுதான் என்று அவன் காது படவே ஜாடையாக அவள் கிண்டல் செய்த போது கூட அங்கிருந்த மற்றவர்கள் தான் அதற்காக நகைத்தார்கள். அவன் பிடித்து வைத்த பதுமையைப் போல கருமமே கண்ணாக அன்றைய ஷூட்டிங்குக்கான ஸ்கிரிப்ட் கத்தையை சரிபார்த்து அடுக்கிக் கொண்டிருந்தான். அவ்வளவிற்கும் அவன் அதிக வயதானவன் கூட இல்லை. நல்ல உயரம், எடுப்பான நாசியோடு கூடிய முகம், கருந்திராட்சை குலைகளை தலையில் கவிழ்த்தாற் போல சுருள் சுருளான முடி. தன்னை விட 2 வயது கூடவா குறையவா என்பதை விஜயநளினியால் அனுமானிக்க முடியாமல் இருந்தது. அவன் அவளை பொறுத்தவரை ஒரு புதிராகவே தோன்றினான். இந்த வயசிலேயே இத்தனை மண்டகணமா என்று வியப்பாக இருந்தது அவளுக்கு. ஒரு பக்கம் அது கர்வத்தின் விளைவு என்று தோன்றினாலும், மறுபக்கம் ஷெட்டில் தன்னிடமோ மற்றவர்களிடமோ அவன் ஒருபோதும் ஒரு சிறிதும் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதில்லை என்பதும் நினைவு வந்தது. நல்லவன், ஆனால் ஜம்பக்காரன் போலும். பின் ஏன் அவன் தன்னை பொருட்படுத்தவில்லை? சாதாரண முகதாட்சணியத்திற்காக கூட அவன் ஏன் சிரிக்கவில்லை? எல்லோருடைய மரியாதைக்கும் பயபக்திக்கும் உரிய நான் சொல்லுகிற ஒரு நகைச்சுவையை சபை நாகரிகம் கருதியாவது அவன் ஏன் ரசித்திருக்க கூடாது? ரசிக்கவே முடியாவிட்டாலும் ரசிப்பதாக ஏன் நடித்திருக்க கூடாது? வாழ்க்கை வசதிகளையும் முகதாட்சணியத்தையும் கருதி எத்தனை பேர் எத்தனை பிடிக்காத விஷயங்களை விரும்புவதாகவும் ரசிப்பதாகவும் நடிக்கிறார்கள். அவனும் அப்படி ஏன் சமாளித்திருக்க கூடாது? ஏன் சமாளிக்கவில்லை? மிகவும் புகழ்பெற்ற, செல்வாக்கு நிறைந்த தன்னுடைய கோபத்திற்கு ஆளானால் பார்த்து கொண்டிருக்கிற வேலையை இழந்து தவிக்க நேரிடுமே என்கிற தற்காப்பு உணர்ச்சியை கூட அவனுக்கு ஏன் இல்லை? அவளை பொறுத்தவரை அந்த அழகிய முகத்தில் சிரிப்பற்ற சீரியஸான இளைஞன் ஓர் ஆச்சரியமாகி போனான். தனியாக புரொடக்ஷன் மேனேஜரிடம் விசாரித்தாள் அவள். அவ்வளவு பெரிய நட்சத்திரம் ஸ்கிரிப்ட் அசிஸ்டண்டாக சேர்ந்திருக்கும் அந்த புதிய பையனை பற்றி விசாரித்த போது புரொடக்ஷன் மேனேஜர் பதறி போனார். ஏன் கேக்குறீங்க மேடம்? அவன் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டானா? நோனோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப ரிசர்வ் டைப் போல இருக்கு. எப்பவும் மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு. பெரிய படிப்பாளி மேடம். ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பையன். வேற வேலை கிடைக்காததுனால நம்ம வசனகர்த்தா சாருகிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கான். கொஞ்ச நாள் எங்கேயோ காலேஜ்ல ப்ரொஃபஸரா கூட இருந்திருக்கான். பழக தெரியாததுனாலதான் அங்கேயும் தகராறு. சூதுவாது, கள்ளங்கபடம் இல்லாம, ஒளிவு மறைவு இல்லாம, மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிடுறவங்க எப்படி மேடம் முன்னுக்கு வர முடியும்? ஆமா, அவர் பேரு என்ன? அந்த பையனை மேடம் அவர் போட்டு அழைத்தது புரொடக்ஷன் மேனேஜருக்கு வியப்பை கொடுத்திருக்க வேண்டும். நீங்க அவனே சொல்லுங்க மேடம். அவனை உங்க அனுபவத்துக்கும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் முன்னாடி அவன் அவன் பேரு அழகிய நம்பி. இங்க எல்லாரும் நம்பின்னு கூப்பிடுவோம். ஒண்ணுமில்ல, சும்மா தான் விசாரிச்சேன்.
அந்த ஆளு ஒரு மாதிரி எப்பவும் மொரோஷா இருக்கிறத பார்த்து யாருன்னு விசாரிக்க தோணுச்சு. அவ்வளவுதான். ஏதாச்சும் தப்பு தண்டவா நடந்துகிட்டா உடனே சொல்லுங்க மேடம். கணக்கு தீர்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் மேடம். இது நடந்து 4-5 தினங்களுக்கு பின் கோவளத்தில் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்கில் இடைவேளை லஞ்ச் டயத்தின் போது முன்பு நடந்தது போலவே ஒரு சம்பவம் நடந்தது. விஜயநளினிக்கு வீட்டில் இருந்து சுட சுட மணக்க மணக்க பகல் உணவு கேரியரில் வந்திருந்தது. அதில் எல்லா முக்கிய ஐட்டங்களையும் சிக்கன் ரோஸ்ட் உட்பட ஒரு பிளேட்டில் எடுத்து வைத்து அவளே அந்த ஸ்கிரிப்ட் அசிஸ்டன்ட் நம்பியை கூப்பிட்டு, எடுத்துக்கோங்க ப்ளீஸ் என்று புன்முறுவலோடு வேண்டினாள். கெஞ்சாத குறையாக இருந்தது அவளுடைய குரல். ஆனால் அவன் தான் கையோடு கொண்டு வந்திருந்த அலுமினியம் டிஃபன் டப்பாவை காண்பித்து, நோ தேங்க்ஸ், நான் கொண்டு வந்திருக்கேன் என்று கூறி அதை மறுத்துவிட்டான். அவள் அப்படி தனக்கு வந்த சாப்பாட்டை தங்களுக்கு அவள் கையாலேயே பகிர்ந்து கொடுக்க மாட்டாளா என்று தயாரிப்பாளரும் டைரக்டரும் கூட ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனோ மறுத்து விட்டான். மேடம், அவனுக்கு கொடுத்து வைக்கல, இங்க கொடுங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று டைரக்டர் அந்த உணவு பிளேட்டை பவ்யமாக கை நீட்டி வாங்கிக் கொண்டு அவள் அருகே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார். ஐட்டங்களின் ருசியை பற்றி புகழ் மாலை சூட்டிய வண்ணமே அவற்றை உண்டு முடித்தார். அப்படி சாப்பிடும் போதும் சாப்பிட்டு முடித்த பின்பும் விஜயநளினி உதிர்த்த ஜோக்குகளுக்காக எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். அந்த சிரிப்பு வெள்ளத்தில் அவன் மட்டும் ஒரு தனி தீவாக அசையாமல் இருந்தான். தனியே பக்கத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தீவிரமாக ஸ்கிரிப்டுகளை என்னவோ செய்து கொண்டிருந்தான். அவன் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதில் தவறாமல் ஒரு கண் வைத்திருந்த விஜயநளினி அந்த பக்கம் கையை நீட்டி வசனகர்த்தாவிடம், உங்க அசிஸ்டன்ட்டுக்கு காது கேட்குமா கேட்காதா என்று கொத்தலாக வினவினாள். காதெல்லாம் நல்லா கேட்கும் மேடம், அதுல ஒன்னும் கோளாறு இல்ல. ஆளுதான் ஒரு மாதிரி ரிசர்வ் டைப், கலகலன்னு பழக மாட்டான். மெத்த படிச்ச மேதாவிகள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு என்று வசனகர்த்தா விஜயநளினிக்கு சொல்லிய பதில் உட்பட எல்லாமே அவன் காதில் தெளிவாக விழுந்தும் அவன் அவற்றை பொருட்படுத்தியதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவள் மனதிலோ அவன்தான் இருந்தான். சுற்றி அருகில் அமர்ந்து பேசி சிரித்துக் கொண்டிருந்த யாரும் அவளை பாதிக்கவே இல்லை. பேசாமலும் சிரிக்காமலும் ஒதுங்கியிருந்த அவன்தான் அவளை பாதித்து ஏங்க வைத்திருந்தான். எரிச்சலாக வந்தது அவளுக்கு. புரொடக்ஷன் மேனேஜரிடம் சொல்லி ஒரே நிமிஷத்தில் அந்த திமிர் பிடித்தவனை வேலையிலிருந்து துரத்திவிட அவளால் முடியும். ஆனால் அதை செய்ய அவள் மனம் ஒப்பவில்லை. அந்த அழகிய இளைஞனை அவள் அழிக்க விரும்பவில்லை, ஜெயிக்கவே விரும்பினாள். ஒன்றை அழிப்பது வேறு, ஜெயிப்பது வேறு. அவனை ஜெயிப்பதில் உள்ள சந்தோஷம் அழிப்பதில் கிடைக்க முடியாது. ஒரு சிங்கத்தை அதற்கு தெரியாமல் மறைந்திருந்து சுட்டு வீழ்த்து அழிப்பதை விட உயிரோடு பிடித்து கூண்டில் அடைத்து ஜெயிப்பதும், அதை நான் தான் ஜெயித்தேன் என்று பலர் அறிய பெருமிதப்படுவதுமே அதிக மரியாதைக்குரியவை. அவள் அந்த இளஞ்சிங்கத்தை அழிக்க விரும்புவதற்கு பதில் ஜெயிக்கவே விரும்பினாள். சௌந்தரிய தேவதை போல் தான் ஒருத்தி அங்கு இருப்பதை உடனிருக்கும் அத்தனை பேரும் உணர்ந்து ஒப்புக்கொண்டு மதித்து பயந்து பதறிக்கொண்டிருக்கும் போது அவன் ஒருத்தன் மட்டும் அதை உணராமலும் ஏற்காமலும் பயப்படாமலும் பதறாமலும் ஏன் பணியாமலும் இருந்தது அவளை என்னவோ செய்தது. அவள் வேறு எதை பற்றியும் யாரை பற்றியுமே நினைக்காமல் அதை பற்றியும் அவனை பற்றியுமே நினைத்து தவித்தாள். எவ்வளவோ முயன்றும் அவளால் அவனை மறக்க முடியவில்லை. மறக்க முயன்றாலும் அவன்தான் அவளுக்கு நினைவுக்கு வந்தான். அவனை தவிர வேறு எதுவுமே அவள் நினைவில் இல்லை. 2-3 நாட்கள் கழித்து ஒரு இன்டோர் ஷூட்டிங்குக்காக மேக்கப் அனெக்ஸில் இருந்து ஷெட்டுக்குள் நுழையும் குறுகலான இடைக்கழியில் அவள் அவனை நேருக்கு நேர் சந்தித்தாள். தற்செயலாக நேர்ந்த தவிர்க்க முடியாத அந்த சந்திப்பின் போது அவளும் தனியாக இருந்தாள், அவனும் தனியாய் இருந்தான். அவனை ஜெயித்து மடக்கி போட இதுதான் சரியான சமயம் என்று அவளுக்கு தோன்றியது. கொஞ்சம் துணிந்தே செயல்பட்டாள் அவள். கரும் திராட்சை குலைகளாக சுருண்டு மின்னிய அவன் தலையில் வலது கரத்தை கொடுத்து அலைந்தபடி, மிஸ்டர் நம்பி, உங்களுக்கு என் மேல என்ன கோபம் என்று இதமான கனிவான குரலில் கேட்டாள். அவளது அழகிய செண்பகப்பூ விரல்களை தன் தலையில் இருந்து விலக்கியபடி, மிஸ் விஜயநளினி, இதெல்லாம் என்ன
யாராவது பார்த்தால் தப்பாக நினைக்கப் போகிறார்கள் என்று கடிந்து கொள்கிற குரலில் அவளை கேட்டான் அவன். சொன்னால்தான் விடுவேன். சொல்லுங்கள், என் மேல் உங்களுக்கு என்ன கோபம்? எனக்கா? உங்க மேலையா? இதென்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? உங்க மேலே கோபப்பட நான் யார்? பின்ன ஏன் சிரிக்க மாட்டேன் என்கிறீர்கள்? நான் காரணம் இல்லாமல் சிரிக்கிறதில்லை. மற்றவர்கள் சிரிக்கிறப்ப ஒப்புக்காக கூட சேர்ந்து சிரிக்கிற வழக்கமும் என்கிட்ட கிடையாது. அதை நீங்க தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. ஏன், என்னுடைய ஜோக் அவ்வளவு சுமாராவா இருக்கு? உங்க ஜோக் மத்தவங்களுக்கு பிரமாதமாகவே இருக்கலாம். சரி, உங்களுக்கு? எனக்கா? ஐ எம் நாட் சோ சீப் என்று சொல்லத் தொடங்கி வாக்கியத்தை முடிக்காமல் பாதியிலேயே நிறுத்தினான் அவன். மத்தவங்க அத்தனை பேரும் சிரிக்கிறதும் பாராட்டுறதும் எனக்கு பெருசா படல. நீங்க சிரிக்காததும் பாராட்டாததும் தான் பெருசா மனசு உறுத்துது என்றாள் அவள். இஸ் இட்? ஐ எம் சோ சாரி மிஸ் விஜயநளினி. மற்றவர்களைப் போல் அவன் செயற்கையான மரியாதையை கொடுத்து தன்னை மேடம் என்று கூப்பிடாமல் பெயரை சொல்லியே கூப்பிட்டது அவளுக்கு அப்போது மிகவும் பிடித்திருந்தது. படப்பிடிப்பிற்காக மேக்கப் அனெக்ஸில் இருந்து அவள் ஷெட்டுக்குள் நுழைந்தாள். சிறிது நேரத்தில் அவனும் அதே ஷெட்டுக்குள் ஸ்கிரிப்ட் கத்தைகளுடன் வந்தான். படப்பிடிப்பு நிற்காமல் தொடர்ந்து பகல் 1 மணி வரை நடந்து கொண்டிருந்தது. சோக உணர்ச்சி நிறைந்த சில கட்டங்களை அன்று எடுக்க வேண்டியிருந்தது. விஜயநளினி பிரமாதமாக நடித்தாள். ஷாட் எல்லாம் கச்சிதமாக ஓகே ஆயின. ஷெட்டில் இருந்தவர்கள் மூக்கில் விரலை வைத்து ஆச்சரியப்படும் வண்ணம் அற்புதமாக தன் திறனை வெளிப்படுத்தினாள் சூப்பர் ஸ்டார் விஜயநளினி. 1.5 மணிக்கு மேல் பகல் உணவு இடைவேளைக்காக வழக்கம் போல் ஷூட்டிங் நின்றது. எல்லோரும் கும்பல் கும்பலாக சாப்பாட்டுக்கு பிரிந்து போனார்கள். விஜயநளினி, டைரக்டர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, அவரது உதவியாளனான நம்பி என்ற அந்த இளைஞன் ஆகியோர் மட்டும் எஞ்சினார்கள். தன்னுடைய டிஃபன் டப்பாவை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட இருந்த நம்பியை அவள் கவனித்து விட்டாள். மிஸ்டர் நம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? சும்மா இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று அவனுக்காக தானே ஒரு மடக்கு நாற்காலியை எடுத்து விரித்து போட்டாள். ஏற்கனவே நொந்து போயிருக்கும் அவள் மனதை மேலும் நோகச் செய்யக்கூடாது என்று கருதியோ என்னவோ அவன் மறுக்காமல் அந்த நாற்காலியில் அமர்ந்தான். எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தயாரிப்பாளர், சாப்பாட்டை விட உங்க ஜோக்ஸ் தான் ரொம்ப சுவையா இருக்கும், எங்க தொடங்குங்க மேடம் பார்க்கலாம் என்று ஆரம்பித்தார். எல்லோரும் அதை ஒப்புக்கொண்டு வரவேற்பது போல சிரித்தார்கள். அவள் ஓரக்கண்ணால் அவன் பக்கம் பார்த்தாள். அவன் சிரிக்கவில்லை. வேண்டா வெறுப்பாக தட்டு தடுமாறி எதையோ சொல்லத் தொடங்கி, மன்னிச்சுக்குங்க, ஜோக் எதுவும் எனக்கு இப்ப வரல என்று அவள் ஆற்றாமையோடு அதற்கு பதிலாக தயாரிப்பாளர் ஏதோ ஜோக் அடித்தார். அதற்கு எல்லோரும் சிரித்தார்கள். ஆனால் அவளுக்கு சிரிக்க வரவில்லை. அவன் சிரிக்கவில்லை. சோக நடிப்பினாலே மேடத்துக்கு இன்னைக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு என்றார் தயாரிப்பாளர். சொல்லிவிட்டு அவளை கேட்காமலே பிற்பகல் ஷெட்யூல்களையும் ரத்து செய்தார். ஷெட்டில் இருந்து காருக்கு சென்றபோது அவள் அந்த இளைஞனின் அருகே சென்று மலர்ந்த முகத்தோடு ஒரு நாளும் இல்லாத புது வழக்கமாக நான் போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டாள். அவனை அழிக்கவும் முடியாமல் ஜெயிக்கவும் இயலாமல் தானே அவனுக்கு தோற்று போயிருப்பதை இப்போது அவள் தனக்குத்தானே அந்தரங்கமாக உணர்ந்தாள். ஒரு நட்சத்திரத்தின் தோல்வி சிறுகதை முற்றும். ஒரு சின்ன கதை தான், ஆனா எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது அவங்களே நினைச்சாதான் அதை மாத்திக்க முடியுமே தவிர இன்னொருத்தனாலேயோ அல்லது வேற சில ஃபேக்டர்ஸ்னாலேயோ அதை மாத்த முடியுமானா முடியாது. எதுக்குமே அசையாம தன்னுடைய தனித்திறமையில தனித்தன்மையில நிலைச்சிருக்கணும்னு ஒரு பொண்ணோ ஆணோ நினைச்சிட்டா அதை மாத்திக்க மாட்டாங்கிறத ரொம்ப அழகா இந்த ஒரு சிறுகதையில சொல்லியிருக்காரு நாப்பா அவர்கள். அவருக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றி. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.